அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது மார்ச் 5ஆம் தேதி, மாசி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நவமி தேதி காலை 8:04 வரை, அதற்கு மேல் தசமி தேதி. மூல நட்சத்திரம் மத்தியானம் 3:59 வரை, அதற்கு மேல் பூராட நட்சத்திரம். சந்திராஷ்டிரமம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம், அதாவது காலை 8லிருந்து 8:30 வரை, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. அதே மாதிரி ராகு காலம் சாயங்காலம் 3:30 to 4:30. யமகண்டம் காலை 9 to 10:30. அதே மாதிரி நீங்கள் போட வேண்டிய துணியின் நிறம் சிவப்பு. போடக்கூடாதது, அதாவது பழுப்பு நிறம்னு சொல்லுவாங்க, அந்த சரளை கல், பழுப்பு நிற கல்லுகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட நிறம் தவிர்க்கப்பட வேண்டியது. அதே மாதிரி சாப்பாடுறது பைனாப்பிள் கிடைத்தால் மிகவும் நன்று. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களுக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மாணவர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாள், நல்ல மார்க்கு வருது. அம்மா உங்களை நல்லா பார்த்துக்கிட்டுறாங்க. அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் பாராட்டுறீங்கண்டே அவ்வளோ மார்க்கு எப்படிடா வந்துச்சு அது இதுன்னு எல்லாரும் உங்களோட நண்பர்கள்ட்ட பாராட்டு கிடைக்கிறது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் உடன் வேலை பார்க்குறவங்ககிட்ட நல்ல பேரும் கிடைக்குது. உத்தியோகம் செய்கிறது நீட்டாக செய்கிறீங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இன்றைய பொழுது சுமாராக நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் மெமரி பவர் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் பரவாயில்லை ரகம். கணவன் மனைவி உறவு கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், சாயங்காலம் ஷாப்பிங் போயிட்டு வர்றீங்க. அடுத்து மிதுன ராசி. புதிய கஸ்டமர் கிடைக்கிறாங்க. அவங்கள பேச்சிலேயே கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வேண்டப்பட்டவராக ஆக்கிக்கிட்டுறீங்க. அதே மாதிரி பணவரவு ஓகே. குடும்பத்தோட பொழுத கழிக்கணும்னு நினைக்கிறீங்க. 50% ஆட்களுக்கு அந்த வாய்ப்பு வருது. 50% வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. தொழிலில் மாத்திரம் கொஞ்சம் மந்த நிலை. நீங்கள் எதிர்பார்த்த அளவு ஸ்பீடு இல்லை, பட் ஓகே. ஆமாம், பர்டிகுலராக மெடிசனு, கெமிக்கலு, பிளாஸ்டிக் இந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து கடகராசி. வேலையில் ரொம்ப அக்கறை காட்டுறீங்க. நீங்கள் எவ்வளவு அக்கறை காட்டி நடந்தால் கூட, மிகவும் கஷ்டப்பட்டால் கூட அதுக்கு உண்டான பெனிஃபிட்டு சரியாக கிடைக்கல. பட் அக்கறையை செய்யுங்க, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடல் ரொம்ப சோர்வாக இருக்கிறது. ஆமாம், அதே மாதிரி மனசு கூட என்னென்னா அதே தான் பிரச்சனை. கஷ்டப்படுத்த இந்த மாதிரி அனுகூலம் கிடைக்கலங்கிறது நினச்சி தான் மனசு சஞ்சலப்படுகிறது. ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம், ட்ரேடிங் பக்கம் போக வேண்டாம், அதனால் லாஸ் தான் வரும் இன்றைக்கி. ஸோ மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சிம்மராசி. அதே மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நல்ல கனவுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் பர்சன்களுக்கெல்லாம் நல்ல லாபம், நல்ல முன்னேற்றம், வெற்றிகரமான நாள், வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். ஆமாம், திருமணம் ஆனவங்களுக்கு மனைவியோட பிரச்சனை கொஞ்சம் சின்ன பிரச்சனை தான். ஆனால் அதை எப்படி தீர்க்கிறதுங்கிறது தான் குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. வெளியே ஷாப்பிங் கூட்டு போகலாம், பர்ஸு கொஞ்சம் கனம் கம்மியாக இருக்குது. ஸோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சுமாரான நாள் தான், பெரிய சக்ஸஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நடிகராக இருந்தால் ரீடேக் நிறைய தடவை வாங்குறீங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி கன்னியாராசி. லாபம் வாரத்தில் ஒரு 10 அல்லது 20% சேவிங் பண்ணணும், அதை சேர்த்து வைக்கணும், செலவை கம்மி பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. நல்ல முடிவு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள் வீட்டுக்கு வராங்க. ஆமாம், புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்க ஒய்ஃபு முகத்தில் பரு அல்லது மச்சம் அந்த மாதிரி டாட்ஸ் அந்த மாதிரி வருது. அதனால் அவங்க ரொம்ப
கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களோட மனைவி. ஆமாம். வேலை இல்லாதவங்களுக்கு இன்னும் வேலை சரியாக கிடைக்கல. அடுத்து துளாராசி. அதாவது உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு அந்த இடமாற்றம், தொழிலில் இடமாற்றம் வித் ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் கிடைக்குது. அதே மாதிரி வந்து தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட தொழில் நல்லா தான் நடக்குது. அந்த செய்கிற தொழில் சம்பந்தப்பட்ட புதிய தொழில், அதாவது அதோட அசிஸ்டன்ட் கன்சல்ட். இப்போ உதாரணத்துக்கு தண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி பாட்லிங் அந்த செக்ஷன் ஆரம்பிக்கிறது, இதில் பிளாஸ்டிக் தயார் பண்ணுறது, பாட்டில் தயார் பண்ண, இந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டெப்பு எடுக்கிறீங்க. நல்லபடியாகவே நடக்கும். ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். லாயரு, இந்த மார்க்கெட் துறையில் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்குது. அடுத்து விருச்சிக ராசி. பெற்றோர் மூலம் நல்ல லாபம் வருகிறது. அவங்க ஐடியா ஏதோ சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் செயல்படுத்திருப்பீங்க, அதனால் அதன் மூலம் லாபம் வருகிறது. நல்ல, அதாவது வந்து அந்த குழந்தை பிறக்கிறது மட்டும் உங்களுக்கு டிலே ஆகிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த நாகம்மா கோயிலுக்கு, நாகதேவதை கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு வாங்க. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கணும் வேண்டும் என்ற எண்ணம் உதயமாகிறது. ஏன்னா அது ரிப்பேர் கொடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்த வரைக்கும் வச்சுட்டு வேறு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டுங்க, செய்யலாம். அடுத்து தனுசு ராசி. வேலையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து சும்மா டென்ஷன்னு வாங்கி மனசில் உருவாக்கிட்டு வேலையும் சரியாக செய்யாமல் இன்னும் ஜாஸ்தி டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி வந்தவங்களுக்கு வந்து எப்படின்னா, இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடம் மாற்றம் அல்லது ஷிஃப்ட்டு மாற்றம் அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்து இப்போ வந்து இந்த வாரத்தில் வந்து கிடைக்கிது. ஆமாம். எந்த கவலையும் இல்லாமல் நாள் போய்கிட்டு இருக்குது. அந்த வேலையில் உள்ள டென்ஷனு அந்த ஒரு சாராரை தவிர மற்றபடி இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த டென்ஷன் கூட வேண்டாத வேலையில் தலையிட்டதுனால தான் டென்ஷன் ஜாஸ்தி வருது. நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா எந்த டென்ஷனும் வரப்போகிறது இல்லை. அப்போது இந்த ஜாதகம் பார்க்குறது, கோயிலுக்கு போகிறதெல்லாம் வந்து கெட்டதையும் நல்லதாக மாற்ற வித்தை தெரிகிறதுனால தான். அதனால் நீங்கள் வந்து அனாவசியமாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அடுத்து மகர ராசி. மனைவியுடன் சிறு கருத்து வேறுபாடு அல்லது பிரிவு. ஆமாம். நண்பர்களோட்ட கூட சண்டை தான். இன்றைக்கி என்னமோ உங்கள் மூடு அப்படி இருந்துக்கிட்டு இருக்குது. வாகனம் வாங்க நினைப்பது கை கொடுது, அது ஓகே. அடுத்தால வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்பே கடன் வாங்கி முதலீடு பண்ணிடுங்க. எப்படின்னா இல்லைன்னா வேறு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ வந்து கார் வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, சைட்டு வாங்குறதுன்னு முதலே வாங்கி இஎம்ஐ கட்டுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆஸ்பத்திரி செலவு, அந்த செலவுன்னு வேண்டா செலவுகள் வரும். எப்படின்னாலும் நீங்கள் கடனாளியாக தான் இருக்கணும். அதனால் அதை முன்ஜாக்கிரதையாக நல்ல முதலீடுக்கு கடனை வாங்கிக்கோங்க. இதுதான் ஜோதிடனோட அட்வைஸ் உங்களுக்கு. ஆமாம். அடுத்து கும்பராசி. வேலை பார்க்கும் இடத்துல நல்ல பேர், ஓகே. அதே மாதிரி வந்து இந்த நம்ம வந்து இதுவரைக்கும் நீங்கள் நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு இருந்தது இப்போது மனசு வந்து பாசிட்டிவாக நினைக்க மாறிடுச்சு. அப்போ வந்து நல்ல பீரியடு ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறது கணக்கு. இது ஒரு நல்ல சகனம் தான் உங்களுக்கு. அந்த சோம்பல்தனம் மட்டும் போக மாட்டேங்குது. பெரிய அளவில் எதிர்பார்த்த பணம் வருவதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது, ஆனால் கண்டிப்பாக வந்து சேர்ந்துருது. உங்கள் மனைவி பேசுவது உங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து ஆறுதலாக இருக்கிறது. அதாவது வந்து ஆனால் ஒன்று என்னென்னா, அவங்க பேசுகிறது உங்களுக்கு வந்து கட்டளை பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது மாதிரி இருக்குது. நல்லது எப்படி இருந்தால் என்ன, கேட்டுக்கோங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஆமாம். அதே மாதிரி நீங்கள் எதையுமே வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், எல்லாம் நன்மைக்கேங்கிற மாதிரி இந்த பாலிசியில் போயிட்டு போங்க. அந்த ஜென்மச்சனியினோட தாக்கம் உங்களை எதுவும் பண்ணாது. அடுத்து மீனராசி. அதாவது ஜென்ரலாக வந்து நான் என்ன சொல்லுவேன், நல்ல மனசு உள்ளவங்க கடவுள் நல்லபடியாக வச்சுக்கிடுவார் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களோட நல்ல மனசுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது, வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஆமாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மனசுக்கு உண்டான கிரகம் வந்து சந்திரன். அந்த சந்திரன் வந்து 15 நாள் வளருது, 15 நாள் தேயுது. அதே மாதிரி உங்களோட மென்டாலிட்டியும்
பாதி நாள் கோபமாக இருக்கும், பாதி நாள் சந்தோஷமாக இருக்கும், இதாக இருக்கும், மாறி மாறி வருது. பட் ஜென்ரலாக வந்து சந்திரன் வந்து நல்லவன். அதனால் வந்து நீங்கள் நல்ல மன இயல்பு உடையவங்க. அந்த சந்திரனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க. எல்லா நாளும் நல்ல நாளாகவே நடக்கும். இத்துடன் அந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களுக்கு உண்டான பாடம் நிறைவடைகிறது. இது பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். அடுத்து ஜோதிடத்தை பற்றி சில குறிப்புகளை சொல்கிறேன். நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் சனி பகவானை பற்றிய சில குறிப்புகளை சொல்கிறேன். சனி பகவானின் அதிதேவதை பிரம்மா. ஓகே, அவரோட சனி பகவானோட நிறம் வந்து கருப்பு நிறம். அதே மாதிரி அவர் உடம்பில் வந்து நரம்பு கண்ட்ரோல் பண்ணுறவர். நரம்பு மட்டும் இல்லை, அசுத்த இரத்த குழாய், அதாவது சுத்த இரத்த குழாய் குருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அசுத்த இரத்த குழாயை கண்ட்ரோல் பண்ணுறவர் வந்து இந்த சனி பகவான் தான். ஆமாம். அதே மாதிரி மெட்டல், உலோகம்னு சொல்லக்கூடியது ஈயம், இரும்புக்கு உண்டான கிரகம் வந்து சனி பகவான் தான். இந்த நிலக்கரி, அதே மாதிரி சுரங்கம் பண்ணுறாங்க இல்லையா, அது அடுத்தால வந்து அந்த நீர்க்குழாய் பொறுத்தல், அதாவது ப்ளம்பிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, ப்ளம்பர், அவங்களுக்கெல்லாம் வந்து சனி டாமினேஷன் உள்ளவங்க தான் ப்ளம்பர்ஸ். அடுத்தால வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கழிவுப் பொருட்களை சுத்தம் செய்யும் தொழிலாளி. அதே மாதிரி வந்து தச்சர், கார்பெண்டர்னு சொல்கிறோம் இல்லையா, மர வேலை செய்கிறவங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து அதாவது வந்து விறகு வெட்டுறது, அந்த விறகை வெற்றி இது பண்ணுறவங்க. பறவை பிராணிகளை கொல்றவங்க, அதை பிடிச்சிட்டு வந்து கொன்று இது விற்கிறது, இந்த மாதிரிப்பட்ட தொழில் செய்கிறவங்க. இந்த தொழில்களுக்கெல்லாம் காரணகர்த்தா வந்து நம்ம சனி பகவான் தான். அதே மாதிரி வந்து நரம்பு தளர்ச்சி, இந்த ஸ்கின்னு பட்ட வியாதி, அதாவது வந்து அதிலே 2 வகை இருக்குது. இப்போது சின்ன சின்ன ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி வாரதை வந்து புதன் பகவான். இந்த திட்டு, தேமல், படை, கருப்பு டாட்ஸு வாரது, இந்த மாதிரிப்பட்டது வந்து தான் சனி பகவான். ஆமாம், சனி பகவானுக்குள்ளே தான் சீக்கிரம் மாற்ற முடியாது இல்லையா, அதுதான். அதே மாதிரி பாரிச வாயுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதுக்கு உண்டான இது காக்கா வலிப்பு, ஃபிட்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபிட்ஸுக்கு உண்டானது. அதே மாதிரி மலச்சிக்கல், இதுக்கு உண்டான கிரகமெல்லாம் இந்த சனி பகவான் தான். அதே மாதிரி வந்து விடோ, அதாவது வந்து கணவனை இழந்தவர், கைம்பெண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள இண்டிபேட் பண்ணக்கூடியது வந்து சனி பகவான் தான். இப்போ வந்து உடலில் வந்து ஊனம்னு சொல்லுவாங்க, கேண்டிகேப், பெரும்பாலும் வந்து அதுக்கு உண்டான கிரகம் வந்து சனி தான். சனித்தை வந்து இளைத்த உடம்பு, ரொம்ப புஷ்டியெல்லாம் இருக்காது. அதே மாதிரி வாய்வு பிடிப்பு, அந்த மனோபீதின்னு சொல்லுவாங்களே, மனசில் காரணம் இல்லாமல் பயம், அந்த திடுக்குன்னு பயந்து முழிக்கிறது, இதுக்கெல்லாம் காரணகர்த்தா நம்ம சனி பகவான் தான். அதே மாதிரி இருமல். ஆமாம், அந்த காலத்தில் டிபின்னு சொல்லுவாங்க, இப்போ அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கு உண்டான கிரகம் கூட சனி பகவான் தான். அதே மாதிரி வந்து அந்த எலும்பில் அந்த ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனையே அந்த ஜாயின்ட்ஸு தான். அந்த ஜாயின்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவர் நம்ம சனி பகவான் தான். அதே மாதிரி வந்து அந்த லெக்மன் சொல்கிறாங்க இல்லையா, அதை இணைக்கக்கூடியது, அதுக்கு உண்டானதெல்லாம் வந்து சனி பகவான் தான். அதே மாதிரி வந்து நல்ல வாழ்க்கையில் வந்து துறவி மாதிரி எதுலையுமே பற்று இல்லாமல் இருக்கிறது, அதை எதையும் கடந்த மனோநிலை. அதே மாதிரி நல்லா தூங்குறது, இதுக்கெல்லாம் உண்டான கிரகம் வந்து சனி பகவான் தான். ஸோ அந்த சனி பகவான் வந்து பலமாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா தியாக மனப்பான்மை, அவங்களுக்கு அதை செய்வோம், மற்றவர்களுக்கு இறங்கும் மனப்பான்மை. அதே மாதிரி வந்து தொண்டு செய்யும் மனப்பான்மை, இந்த ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, அதாவது ட்ரஸ்ட்டுன்னா கணக்கு காமிக்கிறதுக்காக இல்லாமல் உண்மைக்குமே தொண்டு செய்யும் நிறுவனம்னு நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து சனி பலமாக இருந்தால் தான் அந்த எண்ணமே வரும். அதே மாதிரி உழைப்பின் பிரதிநிதி சனியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சோம்பல்தனத்தை கொடுக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அது நல்லா பலம் பெற்றிருந்தால் வேலைன்னு வந்துட்டால் பசி தூக்கம் வராமல் செய்யக்கூடியவங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து சனி பகவான் திசை நடக்கும்போது எதை தந்தாலும் பெர்மனண்ட், சும்மா கொடுக்குறது அப்புறம் வாங்கிறது அப்படிலாம் கிடையாது. சனி பகவான் வந்து ஃபுல்லாக பெர்மனண்ட்டாக நல்லா கொடுப்பார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்மாங்க. சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா
யாராலையும் தடுக்க முடியாது. மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், மிகப்பெரிய சாதனை செய்தவர்களுக்கெல்லாம் சப்போர்ட்டான கிரகம் சனி பகவான் தான். அவரை வணங்கி நாமும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வருவோம். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.